சித்தப்பா சொல்லு இந்திரா. எனக்கு காலையில இருந்து போன் மேல போனா வருது. எல்லா கட்சிக்காரங்களும் கால் பண்ணிட்டாங்க. உங்களை அவங்க கட்சியில வந்து சேர சொல்றாங்க. ஆமாம், எனக்கு கூட நிறைய பேர் கால் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன சித்தப்பா சொன்னீங்க? நான் கட்சியில சேர்றத பத்திலாம் இன்னும் யோசிக்கலன்னு சொல்லிட்டேம்மா. அண்ணா, எந்த கட்சியில சேர்றதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசிச்சுக்கங்க. ஏன்னா இப்ப நீங்க எடுக்க போற முடிவுதான் பின்னாடி உங்களோட ஒரு பெரிய அடையாளமா மாறப்போகுது. ஆமா சித்தப்பா, ஆளுங்கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ எந்த கட்சியில சேர்ந்தாலும் உங்களுக்கு தனிச்சு முடிவெடுக்கிறதுல ஒரு சுதந்திரம் இருக்கணும். இல்லனா உங்களோட இந்த முடிவுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். சித்தப்பா பாருங்க, திரும்பவும் அவங்கதான் கூப்பிடுறாங்க. அட்டன் பண்ணி என்னன்னு கேளுந்திரா. இல்ல, இப்ப நான் இதை அட்டன் பண்ணனு வைங்க, அவங்க கிட்ட நாம என்ன முடிவெடுத்திருக்கோம்னு ஒரு பதில் சொல்லணும். அதெல்லாம் நான் அப்புறமா பொறுமையா பேசிக்கிறேன் சித்தி. ஏன் இந்திரா, இப்பதானே 2 பேருமே போன்ல பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள திரும்பி கூப்பிடுறாங்களே. அவங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? இல்ல அவங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? இதுக்கு காரணம் டிமாண்ட் தான் சித்தி. சென்னையில நம்ம தொகுதி தான் ரொம்ப முக்கியமான தொகுதி. ஏன்னா இங்கதான் இந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வேற வேற கட்சிக்காரங்க எம்எல்ஏவா இருக்காங்க. இப்போ சித்தப்பா வந்துட்டா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. அதுவும் இந்த ஒரு தடவை இல்ல, இன்னும் எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் கண்டிப்பா சித்தப்பா தான் ஜெயிப்பாரு. அது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. சோ இந்த தொகுதியில ஸ்டாண்டர்டா ஒரு எம்எல்ஏ இருக்க போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கட்சியும் இதத்தானே எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் சித்தப்பாவுக்கு இவ்ளோ டிமாண்ட். ஐயோ கடவுளே, கேக்குறதுக்கே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாமே நல்லபடியா நடக்கணும். சித்தப்பா, நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? எந்த கட்சியில நீங்க சேர போறீங்க? ஆளுங்கட்சியா இல்லனா எதிர்கட்சியா? இந்திராமா, நீ சொன்ன மாதிரி நான் தனிச்சு முடிவெடுக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் எனக்கு சுதந்திரம் வேணும். அதனால நான் எந்த கட்சியிலையும் சேர்றது சரி வராதுன்னு தோணுது. அண்ணா, அப்ப என்னென்ன பண்ண போறீங்க? சுயேட்சையா நிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நல்ல முடிவுதான் சித்தப்பா. மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக நாம யாரையும் சார்ந்து நிக்கணும்னு அவசியம் இல்ல. நாம நல்லது செஞ்சா மக்கள் நம்மள பாத்துக்குவாங்க.